ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நான் இந்த மாதிரி வயலட் கலர் நீல கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்து பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தையும் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு குண்டா வச்சு நம்ம கத்திரிக்காய் வேக வைக்க போகிறோம். கத்திரிக்காயும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இப்போ நறுக்கி வச்சுருக்க தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டிருக்கோம். கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த தண்ணி நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இதை வச்சிடணும். இப்போ தண்ணி சுண்டுனாலே நம்மளுக்கு கத்திரிக்காய் வெந்துடும், ஏன்னா சீக்கிரமாக கத்திரிக்காய் வெந்துடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி சுண்டுற அளவுக்கு விட்டிங்கன்னா கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வெந்து வந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கடலை எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சிறிதளவு கடலப்பருப்பு நல்லா வணங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுறோம். கடலப்பருப்பு வதங்கிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம இதுக்கு முன்னாடி வேக வச்சு வச்சுருக்க கத்திரிக்காவை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த பொரியல் ரொம்ப சிம்பிளாக, அதுவும் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஓகே, காரத்துக்கு கொஞ்சமாக குழம்பு மசாலா கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் இந்த பொரியலுக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், சூப்பராக இருக்கும். ஓகே, மசாலா போட்டதும் கொஞ்சமாக துருவி வச்சுருக்க தேங்காய், இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் சாப்பிடாதவங்க கூட கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடுவாங்க. அது ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ரிஸ்கே இல்லை. வேக வச்சு எடுத்து தாளிச்சா நம்மளோட பொரியல் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெயினாக வெள்ளை சாதத்துக்கு கூட நம்ம எடுத்துக்கலாம். தயிர் சாப்பாட்டுக்கு எல்லாமே இதுக்கு ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிஷ் நம்ம பார்க்கலாம். பை.